வணக்கம். தைப்பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தலைவர்கள் பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தனது வாழ்த்துச் செய்தியில், உழவு தொழிலே மக்களின் தலையாய தொழிலாகும். மக்கள் அன்றாட வாழ்வில் உழவர், கால்நடைகள், நிலமகள் ஆகியவற்றின் பங்கு மகத்தானது. உழைப்பின் வியர்வையில் முகிழ்ந்திட்ட முத்துக்கள், கொழித்திட்ட கதிர்கள், குவித்திட்ட அறுவடை கொண்டு மகிழ்ச்சி களிப்பில் திளைக்கும் நாள் தைப்பொங்கல் திருநாள். இந்நாளில் மக்கள் ஆதவனுக்கும் நிலமகளுக்கும் கால்நடைக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்வுடன் தங்கள் உணர்வை வெளிப்படுத்துவர். இந்நன்னாளில் அனைவரது இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கல் பொங்கிட, அவர் தம் வாழ்க்கை வளம் பெற, நாடு செழித்திட வேண்டுகிறோம் மற்றும் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தமது வாழ்த்துச் செய்தியில், உலகத் தமிழர் நெஞ்சங்களில் எல்லாம் உவகை பொங்கும் நாளாக திகழும் பொங்கல் திருநாள் தமிழர் தம் பண்பாட்டுக்கு கட்டியம் கூறும் பொன்னாள். உயிரை காக்கும் வேளாண் தொழிலையும் வேளாண் தொழிலுக்கு உதவும் கால்நடைகளை போற்றும் உன்னத நாள். இந்நாளில் பொங்கலோ பொங்கல் என்று தமிழர் இல்லங்களில் எல்லாம் பொங்கும் பொங்கலானது அவர் தம் மனதில் மகிழ்ச்சியையும் வாழ்வில் நிறைவையும் கொண்டு சேர்ப்பதாக அமையட்டும் என புதுவை மக்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அமைச்சர் ஷாஜகான் தமது வாழ்த்துச் செய்தியில், விவசாயிகள் வாழ்வில் ஆண்டு முழுவதும் உழைத்து பெற்ற பலனை பொங்கல் நாளில் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தொழிலாளர்களையும் கால்நடைகளையும் இந்நாளில் நினைத்து பார்த்து மகிழ்ந்து கொண்டாடுவது மனித நேயத்திற்கு பெருமை சேர்ப்பதாகும். உற்றார் உறவினருடன் ஒற்றுமையுடனும் நல் இணக்கத்துடனும் பொங்கலை கொண்டாட வாழ்த்துகிறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் மதிப்பளித்தும் உழைத்தவர்களை நினைத்தும் போற்றுவோம் என்று கூறியுள்ளார். அமைச்சர் நமச்சிவாயும் தனது வாழ்த்துச் செய்தியில், அகிலம் முழுவதும் தனி முத்திரை பதித்து வரும் தரணி போற்றும் தமிழர்களின் உன்னத பண்டிகையாக பொங்கல் வெகு விமர்சையாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாய பெருமக்களின் உழைப்பை போற்றும் வகையிலும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளில் பேதமின்றி தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி இயற்கை அன்னையை உள்ளன்போடு மனம் நெகிழ்ந்து வழிபட்டு தன்னால் இயன்றதை ஏழைகளுக்கு கொடுத்து இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க உளமாற வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார். அதேபோல முன்னாள் முதலமைச்சரும் திமுக மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் தனது வாழ்த்தில், பழையன போகட்டும், புதியன விடியலாக வரட்டும், தைத்திங்கள் முதல் நாள் தமிழர் தம் புத்தாண்டு என கலைஞரின் வேண்டுகோளை ஏற்று இல்லங்களில் அகல் விளக்குகள் ஏற்றி தோரணமிட்டு அகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். உழவுக்கு வந்தனம் செய்து ஏற்பிடித்த கரங்களையும் கால்நடைகளையும் போற்றி மதம் சாதிகளை கடந்து தமிழராய் ஓர் அணியில் நின்று சமத்துவ பொங்கலை கொண்டாடும் வேளையில் புதுவை மாநில மக்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியுள்ளார். இதேபோல பாமக மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் தனது வாழ்த்துச் செய்தியில், இத்திருநாளில் நாம் அனைவரும் சாதி மத பேதமின்றி அனைவரும் ஓரினம் என்ற கோட்பாட்டில் இத்திருநாட்டை முன்னேற்ற இடைவிடாத முயற்சி மேற்கொண்டு தமிழ்மொழி, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை உயிர் மூச்சாக நின்று காப்போம். பொங்கல் மற்றும் புத்தாண்டை இனிமையாக கொண்டாட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் தமது வாழ்த்துச் செய்தியில், கால்நடைகளை கௌரவிக்கும் நாளாக கொண்டாடும் பொங்கல் திருநாளில் நம்மில் இருக்கும் அகந்தையை அகற்றி மனித நேயத்தை மேம்படுத்தும் ஆண்டாக அமைந்திடவும், மா, பலா, வாழை என முக்கணி சுவையோடும் கரும்பின் இனிப்போடும் மங்கள மஞ்சளுடன் கூடிய மகத்தான வாழ்வை மக்கள் பெறவும், நாம் காணும் பொங்கல் கண்டு இன்பமுடன் வாழ்ந்திட புதுவை மாநில மக்களுக்கும் புசி உப்பளம் தொகுதி மக்களுக்கும் என் இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இதேபோல புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில சிறப்பு அழைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயமூர்த்தி தமது வாழ்த்துச் செய்தியில், உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் தைப்பொங்கலை கொண்டாடும் இவ்வேளையில் மகிழ்ச்சியும் எழுச்சியும் மக்களின் வாழ்வில் நீடித்து நிலையாக நிற்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் இந்நன்னாளில் புதுச்சேரி வாழ் மக்களுக்கு நெஞ்சார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். இதேபோல புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் தனது வாழ்த்துச் செய்தியில், தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக போகி பண்டிகையின் பொழுது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தா வண்ணம் கொண்டாடி மகிழ்ந்த மக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்கள் இல்லங்களில் பால் பொங்கட்டும், வெண்ணிற ஆடை போல உங்கள் உள்ளங்கள் தூய்மை பெற்று
மகிழ்ச்சி மழையில் நனைந்திடவும் என்றென்றும் அனைவரின் வாழ்விலும் இன்பம் திளைக்கட்டும் என்றும் மனதார வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார். இதேபோல மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் பொங்கல் வாழ்த்துச் செய்தியில், விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் மற்றவர்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் நல்நாளில் கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், கால்நடை வளர்த்து கறவை தொழில் புரியும் பெருமக்கள் ஆகியோர் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்நன்னாளில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைந்து ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆகியோரின் கனவுகளை நனவாக்கும் வகையில் சமத்துவ சமதர்ம சமுதாயம் படைப்போம் என உறுதி கொள்வோம். மீண்டும் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி அமையப் பெற்று அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்வு திட்டங்களை செயல்படுத்தி சிறப்புற காங்கிரஸ் கட்சி சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். புதுவை வில்லியனூர் செங்கல் சூளை அதிபர் தண்டபாணி கொலை வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டை முதல் வண்டியர் தெருவை சேர்ந்தவர் தண்டபாணி. நேற்று முன்தினம் மாலை செங்கல் சூளையில் இருந்தபொழுது அவரை ஒரு கும்பல் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் தண்டபாணியை வில்லியனூர் புதுநகரைச் சேர்ந்த ரமேஷ், ஜீவா உள்ளிட்ட கும்பல் கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு ரமேஷ், ஜீவா, பிரபு, ஜீவானந்தம் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஜமால் என்கிற ஜமாலுதீன், உருவையாரை சேர்ந்த ஜெகன் என்கிற ஜாகி ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த கொலையில் 6 பேர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. தலைமறைவாக உள்ள அவர்களை போலீசார் தொடர்ந்து தேடி வருகிறார்கள். இந்த கொலையில் தொடர்புடையவர்கள் மீது ஏற்கனவே கொலை வழக்கு மற்றும் பல்வேறு அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியின் 75வது ஆண்டு துவக்க விழா மற்றும் தேங்க்யூ ஆஃபர் விழாவின் முதல் விற்பனையை உரிமையாளர் நாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவையில் ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி 1936ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு தனது விற்பனையில் 75ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வெற்றி நடை போடுகிறது. 75ஆம் ஆண்டின் துவக்க விழா மற்றும் தமது நிறுவனம் சிறப்பாக செயல்பட உறுதுணையாய் இருந்த வாடிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தேங்க்யூ ஆஃபர் விழாவும் நடைபெற்றது. விழாவில் முதல் விற்பனையை உரிமையாளர் நாகராஜன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து லட்சுமி ஜுவல்லரியின் பங்குதாரர் நவீன் பாலாஜி பேசுகையில், இந்நிறுவனம் 75 ஆண்டுகளாக மிக சிறப்பாய் செயல்பட்டதற்கு வாடிக்கையாளர்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையுடன் கூடிய பிணைப்புதான் காரணம். அதனால் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு உண்மையான ஒரு நன்றியாக நீங்கள் அளித்த பேர் ஆதரவிற்கு யாரும் வழங்காத குறைந்த விலையில் நகைகள் அல்லது யாரும் எதிர்பார்க்காத முத்தான 3 பரிசுகளை வழங்குகிறது என்றும், வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு தனி சிறப்பு சலுகை உண்டு. மேலும் இத்தனை வருடம் நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவை நாங்கள் நன்றியுடன் காண்கிறோம். உங்கள் ஆதரவு மேலும் மேலும் தொடர நகைகள் வாங்கி பயன்பெற வேண்டுகிறோம் என்று பேசினார். நிகழ்ச்சியின் பொழுது மேலாளர் ராஜன் உடனிருந்தார். பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி 1936 நிறுவப்பட்ட நிறுவனம். 2011ஆம் ஆண்டு நாங்கள் எங்கள் 75ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். 75 ஆண்டுன்றது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது ஒரு மைல்கல். இந்த மைல்கல்லை அடைய ஆதரவாக இருந்த எங்கள் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிடாமல் செயலிலும் காட்டணும் என்பதற்காக எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேங்க்யூ ஆஃபர் என்ற ஒரு ஆஃபரை அறிமுகப்படுத்தியுள்ளோம்.
இந்த ஆஃபரின் கீழ் ஒவ்வொரு 15,000க்கு மேல் நகை எடுக்கும் போது வாடிக்கையாளருக்கு 1க்கு 3 பரிசுகளாக நாங்கள் அளிக்க உள்ளோம். இது எங்களுக்கு நீங்க தந்த ஆதரவுக்கு நாங்கள் கைமாறு செய்யும் நன்றியாக நினைக்கிறோம். எங்களுக்கு எப்பொழுதும் அளித்து வந்த ஆதரவை தொடர்ந்து அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. புதுவை பல்கலைக்கழகம் ராணுவ அமைச்சகத்திற்கு இடையேயான கல்வி ஆராய்ச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுவை பல்கலைக்கழகத்தின் பல்வேறு படிப்புகளில் படை வீரர்களை சேர்ப்பது குறித்து புதுவை பல்கலைக்கழகம் டெல்லி பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த தலைமையகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி ராணுவ அமைச்சகத்தின் அதிகாரிகளையும் புதுவை பல்கலைக்கழக அதிகாரிகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராயப்படும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பதிவாளர் லோகநாதன், பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தின் பொது மேலாண்மை அதிகாரியான துணை ராணுவ அதிகாரி சதுர்வேதி ஆகியோர், பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன், பாதுகாப்பு அமைச்சக ராணுவ அதிகாரி முகேஷ் சபர்வால் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்திட்டனர். ஒப்பந்தத்தின்படி MA, MBA, சமூக அறிவியல் மற்றும் கலையியல் சார்ந்த பாடங்களில் முனைவர் பட்ட ஆய்வுகள், தெற்காசிய படிப்பின் இருக்கைகளில் ஆய்வுப் பணிகள் ஆகியவற்றில் பாதுகாப்பு பிரிவினர் சேர முடியும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.